ஹலோ மக்களே! கர்ணா இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. கிருபாகரனும் கர்ணா நம்ம சொல்லத மட்டும் தான் கேட்பான். இந்துவெல்லாம் ஒரு ஆளாட்டே மதிக்க மாட்டான். அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கும்போது, நம்ம கர்ணா செம மாசா இந்துவோட தலையில அப்படியே பூ வச்சு விடுறாங்க. இத பார்த்த கிருபாகரன் அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம இந்துவுக்கு தெரிஞ்ச உண்மை கூடிய சீக்கிரமா நம்ம கர்ணாவுக்கு தெரிய வரப்போகுதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். முறையா நம்ம இந்து சொன்ன ஒரு வார்த்தைக்காக கர்ணாவும் சமையல் பண்றதுக்கு தயாராயிட்டு இருக்கும்போது, ஜெயந்தி அத பார்த்து அப்படியே அதிர்ச்சியாயி நிக்கிறாங்க. "என்ன இது நடக்குதுங்க? இந்த வீட்ல எந்த ஆம்பளைங்களும் இப்படிலாம் சமைச்சதே கிடையாது." அப்படி சொல்லும்போது இந்துவும், "என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க? ஒரு வீட்ல வந்து ஒய்ஃப் என்ன சொல்றாங்களோ, அத தான் கணவன் கேட்டுட்டு நடந்தா, அந்த குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லாம எவ்வளோதான் சண்டை நடந்தாலுமே, அன்னைக்கு வந்து பிடிச்ச மாரி சமையல் பண்ணி, அவங்களோட ஒய்ஃபுக்கெல்லாம் குடுத்தோம்னு வச்சுக்கங்களேன், அந்த சண்டை அப்படியே போயிரும். அதுதான் இங்கே நடக்குது." அப்படி சொல்லும்போது, நம்ம ஜெயந்தியே இதெல்லாம் புதுசா இருக்கு. நம்ம வாழ்க்கையில என்னைக்கு இதெல்லாம் நடக்க போகுதோ, ஆனா கர்ணா இப்படி வேலை செய்து நான் பார்த்ததே இல்ல. அப்படி சொன்ன உடனே நம்ம இந்துவும், ஆமா இதுவரைக்கும் யாருமே பார்த்ததில்ல. அதுக்காக பொம்பளைங்கள மதிக்கக்கூடிய ஒரு ஆட்களா நடக்கணும் அப்படிங்கிற மாரி நம்ம இந்து அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. கர்ணா ஒரு பக்கமா இந்துக்காக சமையல் பண்ணிட்டே இருக்காங்க. எப்படியாவது இந்த 6 மாசத்துல இந்துவுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கணும். அவ வந்து நம்மள விட்டு விலகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கர்ணா ஒரு பிளான் பண்றாங்க. நம்ம இந்துவும் இதாண்டா சரியான சான்ஸ் சொல்லிட்டு நம்ம கர்ணாவ சரியா வேலை வாங்குறாங்க. நம்ம கிருபாகரனும் சரி வெளியில போகலான்னு சொல்லிட்டு திவாகர் எல்லாரும் ரெடி ஆகும்போது, "என்ன கர்ணாவ காணல?" அப்படி சொல்லும்போது, "கர்ணா ஏதோ பூ வாங்க போயிருக்கானா?" அப்படி சொல்றாங்க. அத கேட்ட உடனே கிருபாகரனும் வேற யாருக்கு வாங்க போறான்? எப்படி இருந்தாலுமே நம்ம வீட்டுக்காக தான் இந்த பூவெல்லாம் வாங்கியிருப்பான். அவன் என்ன அவனோட ஒய்ஃப்‌க்கா இந்த பூவெல்லாம் வாங்க போறான்? அப்படிங்கிற மாரி கிருபாகரன் அசால்ட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்துவ பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் நம்ம கர்ணாவ மட்டம் தட்டி பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அவன் என்ன செய்தாலுமே நம்மகிட்ட கேட்டுட்டு தான் செய்வான். நம்ம சொன்னா தான் அவன் எல்லா விஷயமும் செய்வான். நம்மள மீறி அவன் என்னதான் நடக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் திவாகரனும் வேடிக்கையா பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்த இந்துக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. சரி எப்படியும் கர்ணா கொஞ்ச நேரத்துல வந்துடுவான்ல, அதுக்கப்புறமா எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாரி இந்து மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. சரி கர்ணாவ ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன். நேரம் ஆகுதுல சீக்கிரமா வரட்டு. வீட்டுக்காக தான் பூ வாங்க போயிருப்பான் அப்படிங்கிற மாரி கிருபாகரன், திவாகரன் நினைக்கும்போது கரெக்ட்டா கர்ணா வராங்க. கர்ணாவோட கையில பூவையும் பார்க்குறாங்க. அத பார்த்த உடனே, "என்ன கர்ணா எங்கடா போயிருந்த? வீட்டுக்காகவா பூ வாங்கியிருந்த?" அப்படி சொல்லும்போது, கர்ணா அப்படியே அமைதியாவே நிக்கிறாங்க. இது நம்ம இந்துவோட சான்ஸா இருக்குது. இந்து வேற யாருக்கு நான் கேட்டேன்னு சொல்லிட்டு தானே நீங்க பூ வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அப்படி சொன்ன உடனே கர்ணாவும் ஆமான்னு நம்ம இந்து கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல கிருபானால எதுவுமே சொல்ல முடியல. கிருபாவும் திவாகரனும் அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. என்னது இது? இது வந்து சரியே கிடையாதே! இந்த இந்து சொல்றபடி தான் அவன் கேட்பான் போலயே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம ஜெயந்தி விடுவாங்களா? அப்படியே கருணாகரன்கிட்ட, "என்ன கருணா, கையில பூவ வச்சுட்டு பார்த்துட்டே இருக்க. இவ்ளோ கஷ்டப்பட்டு நீ பூ வாங்கிட்டு வந்தது எதுக்காக? உன்னோட இந்துவுக்கு தலையில நீயே வச்சு விடு." அப்படி சொல்லும்போது, அத பார்த்த கருணா அமைதியா நம்ம கிருபாகரன பார்க்கும்போது, கிருபாகரன் கோபத்திலே இருக்காங்க. "யாருக்காண்டி நீ பயந்துட்டு இருக்க? இந்துக்காக தானே இந்த பூவே நீ வாங்குன. அப்புறம் எதுக்கு யோசிச்சுட்டே இருக்க? நீயே வந்து இந்துவோட தலையில வச்சு விடு." அப்படி சொல்லும்போது, நம்ம கர்ணா ஒரு தயக்கத்தோட இந்துவோட தலையில பூ வச்சு விடுறாங்க. கிருபாகரனும் அத அதிசயமா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நாளுமே நம்ம சொன்ன பேச்ச மீறி இந்த கர்ணா நடக்க மாட்டான். இன்னைக்கு என்ன இவன் இப்படி செய்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகும்போது கர்ணாவ, "டேய் வெளியில போணும்டா சீக்கிரமா வா" அப்படின்னு சொல்லிட்டு கர்ணாவ கூட்டிட்டு போயிறாங்க. அதே சமயத்துல இந்து அப்படியே கிருபாகரன பார்க்குறதுலயே தெரியுது. நீங்க என்னதான் செய்தாலும் கர்ணாவோட மனச நான் மாத்த தான் போறேன். கர்ணாவுக்கு நான் தான் முக்கியம் அப்படிங்கிற மாரி இந்து அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. திவாகரன், விஸ்வா எல்லாரும் சேர்ந்து நம்ம கிருபா கிட்ட, "பார்த்தீங்களா இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்ல. நம்மள பார்த்தாலே பயப்படக்கூடிய இந்த இந்து எல்லாம் நம்மள எதிர்த்து நிக்கிற மாரி ஆயிட்டு. இந்த இந்து வந்து வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்து தான் இந்த வீட்ல உள்ள பொம்பளைங்க எல்லாமே நம்ம பேச்ச கேட்காம இப்படி நடந்துட்டு இருக்காங்க. இது சரியே கிடையாது. இப்படியே நம்ம விட்டோம்னா, அது ஒரு பெரிய பிரச்சனையில தான் முடியும். அதுவும் இந்த கர்ணா இன்னைக்கு நம்மள எதிர்த்து நம்ம கண்ணு முன்னாடி இந்த இந்துவோட தலையில பூ வச்சிருக்கான். இதெல்லாம் சரியே கிடையாது." அப்படி சொல்லும்போது கிருபாகரனும், "நானும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வரேன். இன்னும் 6 மாசம் இவங்க இருப்பாங்கல்ல, அதுக்குள்ள வந்து இவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களோ." அப்படிங்கிற மாரி
கிருபாகரன் யோசிக்கும்போது திவாகரனும், ஆமாண்ணா நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இது வந்து சரியே கிடையாது. சீக்கிரமா இவங்க 2 பேரையும் பிரிக்கணும். இந்த இந்து கடைசி நேரத்துல வந்து புவனா கூட உள்ள என்கேஜ்மெண்ட்டே தடுத்து நிறுத்திட்டா. அதே மாதிரி 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு 6 மாசத்துக்கு டைம் கேட்டிருக்கா. அதுக்குள்ள இவங்க 2 பேரையும் பிரிச்சிடணும். இப்படி போயிட்டே இருந்ததுன்னா கர்ணாவே நம்மளை எதிர்த்துட்டு அந்த இந்து பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருவான் போல அப்படி சொல்லிட்டு யோசிக்கும்போது நம்ம கிருபாகரனும், நீ சொல்றது எல்லாம் சரியா தான் இருக்கு. கூடிய சீக்கிரமா 2 பேரும் பிரிக்கிறதுக்குள்ள வழிய பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான திட்டத்த போடுறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, தீனாவும் நம்ம இந்துகிட்ட வந்து நான் சொன்ன ஒரு பேச்சுக்காக நீ இந்த நிச்சயத்த நிறுத்தினது மட்டும் இல்லாம கர்ணாவோட மனசையும் மாத்திட்டு வர உன்னை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா. கர்ணா பாவம் சின்ன வயசுலேருந்து அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான். என்னோட பையனா இருந்த பிறவுமே அவனை வந்து நான் என்னால் எடுத்து வளர்க்கவும் முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த கிருபாவுக்கு மட்டும் எல்லா உண்மையும் தெரிஞ்சுன்னா கர்ணாவோட உயிருக்கே ஆபத்து வந்துடும். நீ தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கணுமா அப்படி சொல்லும்போது நம்ம இந்துவும், சரி ஐயா நீங்கள் வந்து எதை பற்றியுமே கவலைப்படாதுங்க. கர்ணாவுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கலாம். ஆனால் கர்ணா வந்து கிருபா அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவங்க சொல்கிற பேச்சை தான் கேட்டுகிட்டே இருக்கா. நான் சொல்கிறது எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை அப்படி சொல்லும்போது தீனாவும், நீ அதை பற்றி எதுவுமே கவலைப்படாதம்மா. சீக்கிரத்தில் கர்ணா நீ சொல்கிற மாதிரி நடந்துப்பான். அவனுக்கு எந்த ஆபத்துமே வரக்கூடாது. நல்லபடியாக பார்த்துக்க. நீ இருக்கனால தான் நான் வந்து ரொம்பவே தைரியமாக இருக்கேன்னு சொல்லிட்டு தீனாவும் நம்ம இந்துக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம இந்துவும் வீட்டில் இருக்கும்போது நம்ம கர்ணா அவங்க அம்மாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னோட அம்மா மட்டும் இப்போ இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்குமே. ஆமாம் நான் வந்து உன்னை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஃபோட்டோவில், இப்போ தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவை பார்த்து நம்ம கர்ணா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அதை பார்த்த நம்ம இந்துக்கு மனசுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. நமக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சப்புறமும் எதை பற்றியுமே சொல்ல முடியாமல் இருக்குமே. பாவம் இவன் வந்து அவங்க அம்மாவை நினச்சி எதுக்கு இவ்வளோ வருத்தப்பட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம கர்ணா கிட்ட ஆறுதலாக இருக்காங்க. கர்ணா கிட்ட உங்க அம்மாவை பற்றி நீ எதுவுமே யோசிக்காத அப்படி சொன்னாலுமே நம்ம இந்துவோட மனசில் ஒரு குற்ற உணர்ச்சியாகவே இருக்கு. எல்லா உண்மைகளும் தெரிஞ்ச பிறகும் நம்மனால வந்து கர்ணா கிட்ட எதுவுமே சொல்ல முடியலையே. கர்ணாவுக்கு மட்டும் ஏதாவது உண்மைகள் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து அது அவனோட உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்து கொஞ்சம் அமைதியாகவே இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இந்துவும் கர்ணாவோட அம்மா ஃபோட்டோவை பார்த்து என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சுது. ஆனால் வந்து என்னால் உங்கள் மகன்கிட்ட இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. தீனா தான் அவனோட அப்பா அப்படிங்கிறது எப்படி வந்து கர்ணா தாங்கிக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கர்ணாவுக்கே உண்மைகள் எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் தீன தயாளன் தான் தன்னோட அப்பான்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கர்ணா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இந்துக்கு இத்தனை நாளாட்டு உண்மைகள் எல்லாம் தெரிஞ்ச பிறகுமே நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம கர்ணா யோசிக்கிறாங்க. ஆனால் அதை எதுவுமே வெளிக்காட்டாமல் கர்ணா உள்ளுக்குள்ளேயே ஆள ஆரம்பிக்கிறாங்க. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைம்மா. தீனா அவங்க தான் என்னோட அப்பா அப்படிங்கிறது எனக்கு அதிர்ச்சியாகவே இருக்கு. அதோட இல்லாமல் கிருபா வந்து நிஜமாவே என்னோட அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்ணா அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க. இப்போதைக்கு எந்த உண்மைகளுமே யாருக்குமே தெரியக்கூடாது. ஏற்கனவே கிருபா அண்ணன் வந்து என் மேலே ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க. இந்த சமயத்தில் அவங்களோட தம்பி நானு தெரிஞ்சுனா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை தான் வரும்னு சொல்லிட்டு நம்ம கர்ணா உண்மைகள் தெரிஞ்சாலுமே வெளிக்காட்டாமல் அமைதியாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம்.